கருணையினாலே ஒரு மிக பெரும் ரகசியத்தை இடும்பனுக்கு உபதேசிக்கின்றேன் என்று முருகப்பெருமான் பழனியின் பதியிலே துவங்குகின்றார். உடனே இடும்பனும் பணிவாக வணங்கி, முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்து அரசே, என் அப்பனே, மயூரநாதா, சொல்வாய் என்கின்றான். உடனே சொல்கின்றார். அதுக்கு பேர் குஹ கீதைன்னு பேர். சிலர் இடும்ப கீதைன்னு சொல்லுவாங்க. அதே போல் அதில் தான் கார்த்திகேய ஸ்துதி உண்டு. சுப்பிரமணியனை புகழக்கூடிய பல்வேறு மந்திரங்கள் பிரம்மாண்ட புராணத்தில். இன்றைக்கி யூனிவர்ஸில் சொல்கிறோம் இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், இந்த யூனிவர்ஸை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி அனைத்து ரகசியமே குரு சொல்லக்கூடிய குஹகீதையில் உண்டு. அதையெல்லாம் சொன்ன உடனே இடும்பன் கேட்டான், கலியுகத்திலே மக்கள் இத்தனையும் புரிந்து கொள்ள மாட்டார்களே, இவர்களுக்கு ஒரு எளிமையாக ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, ஸ்கந்த புராணத்திலே சிவபெருமானாக அங்கே அருளக்கூடிய நிலையிலே விஸ்வ மத்தியே ஸ்திதம் குரு, குரு மத்தியே ஸ்திதம் விஸ்வம் என்றார். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, குருவே சரணம்னு குருவோடைய பாதத்தை சரணமடைந்து விட்டால் பரம அத்வைத்த ஞானம் உங்களுக்கு சித்திக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை, குருவிடம் சரணம் என்று சொல்லிவிட்டீர்கள், முக்திக்கான வழி திறக்கும்.